Hi students, this is Tirumala Max. Welcome to our channel. இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறது 10th standard top 8 question and answer from poem 5 mark questionsல நம்ம இப்போ பார்க்க போறோம். So இது question and answersம் உங்களுக்கு இதுல இருக்கு. So that will be benefit for your public examination, my dear children. So before going to the question, let us go to the next one. So Moyarchi plus Payarchi which is equal to Vetri. I always say that unless you have a Moyarchi and Payarchi, you will not be able to get a Vetri, my dear children. So unless you have a Moyarchi and Payarchi, Vetri will not be there. So இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வு எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best of my life, my dear children. Your journey towards your dream has just begun. Let us go to the question and answers now. Describe the journey of life as depicted in the poem by Henry Van Dyke. So, இதில் பார்த்தீங்கன்னா in this poem, life is described not as an entity but as an experience. So, என்ன சொல்ல வராங்கன்னா இதில் இந்த போயத்தில் வந்து லைஃப் வந்து ஒரு என்டிட்டியாக இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய தொழில் ரீதியாக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஸோ ஒரு எல்லா பக்குவம் அடைந்தவர்களாக கருதப்படுகிறது தான் இந்த போயத்தை பற்றி நம்ம சொல்ல வராங்க. ஸோ ஒன் ஷுட் லிவ் வித் கரேஜ் அண்ட் டெடிகேஷன். ஒரு சுய இதுவும் டெடிகேஷனோட ஒரு எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உண்மைத்தனமும் ஆழ்ந்த சிந்தனையும் ப்ளஸ் ஒரு ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பியூராக இருக்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. லைஃப் ஷுட் பி லிவ்டு வித்தவுட் ஹரி. ஸோ லைஃப் வில் பி லிவ்டு வித்தவுட் ஹரி and with a clear sense of purpose that drives the mind and soulன்றாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்றது வந்து இது பண்ணி வாழ்றது இல்லை, ரொம்ப ஹரிபரியா ஓடி உழைக்கிறன்றது கிடையாது. கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ், எதற்காக வாழ்கின்றோம், எதை நோக்கி வாழ்கின்றோம், ஸோ அதை தான் டிரைவ் பண்ணி மைண்ட் அண்ட் சோல், நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் மக்களுக்கு அளிக்கின்ற நல்லதும் நமக்கு குடும்பத்திற்கு அளிக்கின்ற நல்லதும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்ம விரும்பணும். ஸோ வி ஷுட் நாட் பி லைக் அ வித்தவுட் ஹரி ஆர் கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் தட் டிரைவ்ஸ் த மைண்ட் அண்ட் சோல் மாதிரி இருக்கணும். யூ ஷுட் நாட் பி ஹரி அப்படின்றாங்க. அதாவது ஓட்டம் பணம்னு ஓடுறதோ இல்லை படிப்புன்னு ஓடுறது இல்லாமல் யூ ஷுட் ஹாவ் எ கிளியர் விஷன் ஆஃப் the future, அது இருக்குன்னு சொல்றாங்க. The poet encourages us to let go all that has been lost. அவர் என்ன சொல்றாருன்னா, நடந்தவைகள் என்கரேஜஸ், நடந்தவைகள் நடந்தவனாக இருக்கட்டும். ஸோ ஃபியூச்சரை பாருங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ whatever it has happened has been lost in the past, as well as this uncertainty the future holds. நம்மளுக்கு எதிர்பார்ப்பதை விட என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாத பாருங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. Then he tells us to embrace the present with the happiness which nourishes young and the old. அவர் என்ன சொல்றாருன்னா, இருப்பை வைத்து கொண்டு நம்மளுடைய இப்போ கரண்ட்ல என்ன நடக்குதோ அதை வந்து சந்தோஷமாகவும் நேர்த்தியாகவும் அது வந்து ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடை கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சரை பற்றியோ முடிஞ்சதை பற்றியோ நம்ம திங்க் பண்ணாமல் கரண்ட் இப்போ நடக்குது ப்ரெசென்ட்ல என்ன நடக்குதோ அதை பற்றி nourishes the young and the old. Happiness gives us nourishment. எஸ், ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு லைஃப் வித் ஸ்மைல் ஆன் அவர் ஃபேஸ்ன்னு நடக்குது. வாட் எவர் சுச்சுவேஷன் ஆஃப் லைஃப் த்ரோஸ் அட் அஸ், நம்மளுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும், வெதர் இட் இஸ் அ ஜேர்னினா ஒரு பயணமோ, அல்லது நல்லது நடக்கும் என்று நின்றதோ, இல்லை சந்தோஷமாக இருக்கதோ, அல்லது இட் டீச்சர்ஸ் அஸ் டு க்ரோ அண்ட் லிவ். ஸோ அது வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பாடமாக அமைத்து கொண்டு வளர்ந்து நம்ம வாழ்கின்றோம். அதை தான் சொல்ல, அவர் இமேஜினேஷன் ஷுட் ஹேவ் த இன்னசென்ஸ் அண்ட் ஃபியர்லெஸ்னஸ் ஆஃப் த சைல்ட்ஹுட். ஸோ நம்மளுடைய இமேஜினேஷன் வந்து ஒரு இன்னசென்ஸாகவும் இருக்கும், ஃபியர்லெஸ் பயம் இல்லாததாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்போம் சைல்ட்ஹுட்டில், அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் த ஜேர்னி ஆஃப் அ லைஃப் இஸ் டிபிக்டட் பை த போயம் ஹென்ரி வேன் டைக். So this is treated to be a very important question. So many times it is asked in your public examination. So with this, I hope in the video உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. Before that, I would like to inform you, we have covered all subject like maths, science and social science, all study materials which is given in our description. Link is also there in the description. You may please go through that and get a benefit of that. So everything is there, like all one word, book interior, book back, everything it is there in your description box. You can get that one and you get a useful of that. Let us go to the second question. Write a paragraph in the Crumble family and their attitude towards other folks.
ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா a family lives lives in the city of complaining and ஒரு ஃபேமிலி அந்த ஸ்ட்ரீட்டில் கம்ப்ளைனிங் இது வந்து இருந்தாங்க. நோபடி லைக்ஸ் தெம் ஆஸ் தேர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஃபேமிலி ஒன்று இருந்தது. ஆஸ் தேர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தி ஃபைண்ட் ஃபால்ட் வித் எவ்ரி திங். அவங்க வந்து ஒரு ஃபால்ட்டு எல்லா எதை எடுத்தாலும் அவங்க வந்து குறை கூறுபவர்களாக, சில பேர் வந்து சிலர் குறை கூறுபவர்களாக இருப்பார்கள். ஸோ தி ஃபைண்ட் ஃபால்ட் வித் எவ்ரி திங். தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் எனி திங். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த பொருள் கொடுத்தாலும் எந்த செயல்பாடு நடந்தாலும் எதுக்குமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. 10 ரூபாய் கொடுத்தா 15 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்பாங்க. ஒரு கடையில் நல்ல பிரமாதமாக ஒரு பொருள் விற்றாலோ இல்லை நல்லா வாங்கி சாப்பிட்டாலோ ஒரு திருப்திகரமாக நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கிறவங்க. ஸோ தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் எனி திங். தே க்ரோ at everything, whether they are in a position or low position. They find fault with it and complain about it. அவங்க வந்து நல்லா வளர்ந்தாலும் இல்லை வளரலனாலும், குட் பொசிஷனில் இருந்தாலும் இல்லை லோ பொசிஷனில் இருந்தாலும், தே வில் ஃபைண்ட் அ ஃபால்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் இட். ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு அதை சொல்கிறதுல தான் இருப்பாங்க. when the weather is too hot or too cold, they complain about it. அவர் நம்மளுடைய வின்டர் சீசன், அதாவது வெதர் சீசன் வந்து ரொம்ப வெயிலோ இல்லை மழை காலமோ எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து அவங்க குறை கூறுவார்கள். தே ஸ்கோல்ட் லைக் இஃப் இட் இஸ் எ வின்டர் ஆர் சம்மர். ஸோ மழை காலத்தில் இருக்கும்போது வெயிலாக தான் நல்லா இருக்குன்னுவாங்க. ஏன் இப்படி வெயில் அடிக்குதுன்னுவாங்க. மழை காலத்தில் வந்து மழையா வருதுன்றவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர். எவ்ரிதிங் கோஸ் ராங் வித் பீப்புள் லிவிங் ஆன் தட் சேட் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அது வந்து எல்லாமே ராங்காக போகுதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இஸ் இட் இன் ஃபேக்ட் தட் ரோலிங் நெவர் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் ஆர் ஸ்டாப்டு and if everything pleased them, there is no doubt that they would crumble and there is nothing to crumble about it. அதான் மீனிங் கடைசியா. இப்போ ஒரு கிளியராக டவுட் வந்து என்னன்னா, வித் crumble that everything is nothing is to be crumbled about அப்படின்றாங்க. தட் இஸ் கால்ட் as a crumble family. அவங்களோட ஆட்டிடியூட் இதுதான், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். Let us go to the third question. Compare the contrast the attitude of the ant and the cricket. The poet describes the ant was wiseன்றாங்க. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அதோட ஃபுட்டுங்களை சேவ் பண்ணிக்கும். எப்போனா மழை காலத்துக்காக இது வந்து சேர்த்து வச்சுக்கும். தே நெவர் பாரோ நெவர் லெண்ட். ஸோ அதுக்கிட்டையும் கடனும் கொடுக்காது, கடனும் வாங்காது. The cricket was so lazy and enjoy the beauty of the nature. The cricket was so lazy. The cricket game வந்து was so lazy and enjoy the beauty of nature. They sang happily and didn't worry about the future. They sang happily and didn't worry about the future. So they didn't save food and found no food in winter. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க மழை காலத்தில் அந்த ஃபுட்டை சேவ் பண்ணாதனால there is no food in winter. The ant well planned and wanted to teach a lesson to the cricket. ஸோ அதுக்கப்புறம் ant வந்து அவங்களுக்கு வந்து பாடம் புகட்டணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, ant well planned and wanted to teach him a lesson to the cricket. They refused to lend the cricket. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, காசை கொடுக்கறதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க. They felt bad for not saving any food. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு, அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இந்த ஃபுட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த டைமுக்கு யாரும் கேட்க வேண்டியது இருந்திருக்காது அப்படின்றத உணரும்படியாக அந்த ஆண்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் இஸ் திஸ் இஸ் த மீனிங். ஸோ நீங்கள் இதை மாதிரி எழுதினாலே போதும், உங்களுக்கு டெஃபினட்டாக 5 marks வரும். ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் திஸ் கொஷின். Let us go to the fourth question. What are the positive aspects mentioned in the poem's life? The poem wants a happy life and willing to do something and moving towards his goal. என்ன சொல்ல, அந்த போய்ட் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணார். அதனால ஏதோ சம்திங் அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் கோல் பண்ணாங்க. ஹிஸ் டிட்டர்மினேஷன் இஸ் தட் he doesn't want to worry about past and future. ஸோ அவனுடைய மெயின் எய்ம் அண்ட் டிட்டர்மினேஷன் என்னன்னா, he doesn't want to worry about past and future. அதாவது முடிந்து போனதுக்கும் இல்லை ஃபியூச்சர் நடக்க போகிறத பற்றி அவன் கவலைப்படலை. he wants to see the present. இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறாங்க. you should not worry about the pathsனால் நம்ம வழித்தடங்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அது முள்ளாகவும் இருக்கும், அது மெத்தையாகவும் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்று நல்லபடியாக நடக்க முடியுமோ இல்லை நல்லபடியாக முடியாதெல்லாம் பார்க்கக்கூடாது. we need to go. ஸோ வெதர் இட் இஸ் அ குட் ஒன் ஆர் பேட் ஒன், அதை தான் சொல்லுவாங்க. you should not worry about the path. பாத்னா வழித்தடம், நம்ம போகிற பயணமோ இல்லை நம்மளுடைய லைஃப்பில் நடந்து போகிற இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போகும்போது நிறைய தடங்கள் வரும்.
அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம என்ன குறிக்கோள்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணணும், அதை தான் சொல்ல வராங்க. whether it is rough or smooth, you should have faith in life. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ரஃப்பாவோ அல்லது ஸ்மூத்தாவோ இருந்தாலும் யூ ஷுட் ஹாவ் ஃபெய்த் இன் லைஃப் அப்படின்னு சொல்ல வராங்க. லைஃப் வில் பிரிங் குட் திங்ஸ் இன் த எண்ட். ஸோ கடைசியாக உங்களோட லைஃப்பில் வந்து நல்லபடியான குட் திங்ஸ் வந்து உங்களுக்கு முடியும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா. இதுதான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மென்ஷன் இன் த போயம் கால்ட் லைஃப். ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் யூடியூப் சேனல் and forward your friends also about this channel. Before that, I would like to inform you that Maths and Science and Social Science all study materials is available in our description link. You can get to them and you can go through the description box. All the links will be there for your public examination. Go through it and get benefit of it, my decision. Let us go to the fifth question now. How are today's women portrayed by the poet? Today women are empowered, brave, strong and resolute. ஸோ இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுங்கள் வந்து பிரேவாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் ரெசல்யூட்டாக இருக்காங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். அவங்க எப்போவுமே வந்து இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன புது விதமான இதெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கான வழிவகைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி டு ப்ரூவ் தட் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். ஸோ அவங்க வந்து பர்சிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் டயர்லெஸ்லி, அதாவது கடின உழைப்பையும் இப்போ கொடுத்து நல்ல கேப்பபிளான ஆளுங்களாக இப்போ திகழ்ந்துட்டாங்க. எவ்ரி உமன் இஸ் நேச்சுரலி பியூட்டிஃபுல். எல்லா கேர்ள்ஸும் வந்து நேச்சுரலி பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஷீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஷீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் பவரும் ஸ்ட்ரென்த்தும். ஷீ இஸ் ப்ரூவ் டு புட் ஹர் லைஃப் அட் ரிஸ்க் சம்டைம்ஸ். எவ்ரி உமன் இஸ் ட்ரூ இன் எக்ஸ்பிரஸிங் ஹர் லவ் டுவர்ட்ஸ் அ டியர் ஒன். ஸோ உமன் வந்து பாசம் காட்டுறதுல அவங்க வந்து ஜென்ஸை விட உமன் வந்து ரொம்ப பாசம் காட்டுவாங்க. ஷீ நெவர் ஃபேக். அவங்க வந்து உண்மை தன்மையோட தான் இருப்பாங்க, பொய்யாக நடிக்க மாட்டார்கள். ஷீ கண்டினியூஸ் டு கேர் ஃபார் ஹர் நியர் ஒன்ஸ். கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஷீ ஹஸ் ஃபியர் ஆஃப் எனி திங். ஸோ அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஷீ இஸ் ஃபோர்ஸ்ஃபுல் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ். ஒரு நம்பிக்கையும் அவங்க ஒருத்தர் நம்பிக்கை ஊட்டும் வகையில் இருப்பாங்க. தஸ் உமன் ஹேட் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்லி ஃபார் அ க்ரோத் ஆஃப் அ நேஷன். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டும் அவங்களோட வழிவகை, அவங்கள ரெஸ்பெக்டும் அண்ட் க்ரோத் பண்ணுறது, க்ரோத் ஆஃப் அ நேஷனுக்கு அது உதவுகிறது அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட் அஸ் கோ டு தி சிக்ஸ்த் கொஸ்டின். வாட் குவாலிட்டிஸ் ஹேவ் மேட் அ உமன் பவர்ஃபுல்? Today woman is beautiful, brave, strong and resolute. Same. They are ready to face the negative situation. பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. They are bold and positive and ready to do hard work. ஹார்ட் ஒர்க் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. போல்ட் அண்ட் பாசிட்டிவாக இருக்காங்க. They prepare for the future and persistence in their effort. அதான் ஃபியூச்சருக்காகவும் அதோட persistence for their effort. They care about dear and near. அதுதான் சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, self-esteem, dignity, persistence and lovable nature make them powerful. இதை நாளும் அவங்களுக்கு இருந்ததுனால லேடிஸ்க்கு வந்து உமன் வந்து become more powerful. அதாவது self-esteem, dignity, persistent and a lovable nature. Let us go to the next question. What qualities have made women powerful according to Raki Narayani Shrik? Every woman in this world is naturally beautiful. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். She is a symbol of power and strength. She is prone to put her life at risk. She is very optimistic. ஸோ இது ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஆப்டிமிஸ்டிக் இன் அப்ரோச் ஈவன் அட் டைம்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவங்க வந்து ஒரு அப்ரோச், நல்ல ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சில் அவங்க வந்து அதை வழி நடத்தி கொண்டு போவாங்க. அண்ட் தே வில் கேர் ஃபார் தேர் நியர் ஒன்ஸ் ஹூ ஹேஸ் நோ ஃபியர், ஃபெய்த் அண்ட் பிலீவ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷீ நெவர் குட்ஸ் எனி ஒர்க். குவிட் எந்த வேலையும் வந்து அவங்க தவிர்க்காமல் போவாங்க. ஆல்வேஸ் பர்சிஸ்டன்ட். ஷீ இஸ் ஃபெரோஷியஸ் லயனஸ். லயனஸ் மாதிரி அவள் ஃபெரோஷியஸாக இருப்பாங்க. ஷீ நோஸ் ஹவு டு ஃப்ரீஸ் அண்ட் ஹவு டு கட் த ஆட்டிடியூட் ஆஃப் த மிஸ்ஹேவியஸ் பர்சன். ஸோ அவனை எப்படி ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனை எப்படி கட் பண்ணணுன்றதை அவங்க மிஸ்ஹேவியஸ் பர்சனை வந்து அவங்க இது பண்ணணும். ஸோ டுடேஸ் இஸ் ஹியூமன். ஸோ that is called as the qualities that is more powerful for the according to the Raki Narayani Shrik. Let us go to the final question, that is the last one. So what feelings are evoked in us by the missions in the poem Secret of Missions? Emotions like love, pity and forgiveness are evoked in this missions. Missions can pull and push, lift and drive also. They can also print, plow, weave and produce heat and light. அதுவும் பண்ணும். They can do all types of work. எல்லாமே பண்ணும். எப்படின்னா they cannot understand, they cannot tell a lie also. They can neither love nor pity and forgive. That is also a possible. A man should handle the missions carefully. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். If you operate carefully, it may face us death. நம்மளுக்கு தான் அது தீங்கு விளைவிக்கும் வகையாக இருக்கும். மேன் வந்து அதுக்கு இதுவாக எடுக்கலாம். The smoke coming from missions may cover the sky and hide God in heaven.
After some time, it will disappear, and we could see the shining stars again. The missions are big, powerful, and heavy, but lifeless. எல்லாமே இருக்கும் ஆனால் lifeless. They are nothing more than creation of the இது எல்லாமே வந்து நம்ம கிரியேஷன் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் மூலயமா தான் இந்த மிஷின்லாம் வந்தது அப்படின்னு சொல்ல வரேன். With this, I hope இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Trignometrix Maths YouTube channel and forward to your friends and support this channel. I wish you all success in your exams. Stay tuned for more exam updates. Subscribe to Trignometrix Maths YouTube channel for more exam updates. Thank you so much. Bye, my dear children. Thank you so much.